இப்போ என்னோட அடுத்த வீடியோ எதை பற்றினா ஸ்லோகங்களை பற்றினது. இப்போ உங்களுக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, மனக்கலக்கமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு 2 ஸ்லோகம் இருக்குது. சதாபால ரூபாபி விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாசி மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேஷா பிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காவி கல்யாண மூர்த்தி. இது முருகனோட ஸ்லோகம். அப்புறம் ரொம்ப குளிர் ஜுரம், உடம்பு நடுங்கிறது, விஷக்காய்ச்சல் மாதிரி இருக்குது, குளிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அபஸ்மார குஷ்ட ஷயார்ஷ பிரமோக ஜொரோன்மாத குல்மாதி ரோஹான் மகாந்த பிசாசாஷ சர்வே பவத் பத்ர பூதிம் விலோகேஷனா தாரகாரே திரவந்தே சொன்னால் போகிறோம். குளிர் ஜுரம் சரியாயிடும். நம்பிக்கையோடு சொல்லணும். 5 தரம் 11 தரம் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது உடம்புல ஏதாவது வியாதி இருக்குது, அந்த வியாதி குணமாகணும்னா அச்சுதாச்சுத கோவிந்த அச்சுதாச்சுத ஹரே பரமாத்மன் ராமகிருஷ்ண புருஷோத்தம விஷ்ணு வாசுதேவ பகவன் அனிருத்த ஸ்ரீபதே சமய துக்கமசேஷம். இன்னொரு முறை சொல்கிறேன். அச்சுதாச்சுத ஹரே பரமாத்மன் ராமகிருஷ்ண புருஷோத்தம விஷ்ணு வாசுதேவ பகவன் அனிருத்த ஸ்ரீபதே சமய துக்கமசேஷம். அப்புறம் அதுக்கும் அடுத்தது ஏதாவது பொருள் தொலைஞ்சு போய்டுறது, காணாமல் போய்டுறது, உங்களுக்கு அந்த பொருள் திரும்ப கிடைக்கணும்னா ஓம் கார்த்த வீரியார்ஜுனோ நாமராஜா பாகு சகசரவான் தஸ்ய ஸ்மரண மாத்திரேன கதம் நஷ்டம் ச லப்யதே. எப்படி அரைக்காசு அம்மனுக்கு நேர்ந்து வச்சுருந்தீங்கன்னா பொருள் கிடைக்குமோ, பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது மூலமாக அது இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடும். இல்லை அது இருக்கிற இடம் அன்னி பொழுது முடியறதுக்குள்ளே யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அடுத்தது குளிக்கும்போது சொல்ல வேண்டியது கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்தித்திம் குரு. அப்புறம் நம்ம நிறைய இடம் வெளியில் போயிட்டு வரோம். நம்ம யாராவது நம்ம 4 பேரை பார்க்குறோம், நம்மளை கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்மளை திருஷ்டி எதுவும் தாக்காமல் இருக்கணும்னா, இல்லை நம்ம தவறான கண்ணோட்டத்தோடு நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்சநாம ஸ்மரே நித்யம் மகாபாதக நாசனம். அப்புறம் கேளுங்க. அன்னன்னி செஞ்ச பாவம் நசிந்து புண்ணியம் சேர கிருஷ்ணானந்த முகுந்த முராரே வாமன மாதவ கோவிந்த ஸ்ரீதர கேசவ ராகவ விஷ்ணு லக்ஷ்மி நாயக நரசிம்ம. அப்புறம் சாப்பிடும்போது சொல்ல வேண்டியது அனாயாசேன மரணம் வினா தைனியேன ஜீவனம் தேஹிமே கிருபையா துவயோ பக்திம் அசஞ்சலாம். அப்புறம் யமன் உங்களை நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காக உள்ள ஸ்லோகம். ஆனால் நீங்கள் என்னென்னா யாரை எந்த மனுஷங்களையும் காயப்படுத்தக்கூடாது, அவங்க உடலுக்கு சேதம் விளைவிக்கக்கூடாது, ஒருத்தரோட சொத்தை அபகரிக்கக்கூடாது, அவங்களுக்கு எந்த விதத்துலையும் துன்பம் தரக்கூடாது, உங்கள் துன்பத்தை நீக்கிக்கிறதுக்காக அவங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாது. அப்புறமா கோயில் சொத்துக்களை அபகரிக்கக்கூடாது, மிருகங்களை வதை செய்யக்கூடாது, பசு மற்றும் பலன் தரும் விருட்சங்களை கண்டால் அவற்றை வலதுபுறமாக தாண்டி செல்ல வேண்டும். கூடுமானவரை பசுவுக்கு ரொட்டி வாழைப்பழம் போன்ற பொருட்களை கொடுப்பது மிகுந்த புண்ணியத்தை அள்ளித்தரும். முடிந்தால் நாய் என்று சொல்லாமல் பைரவர் என்று சொல்லுங்கள். பைரவருக்கு உணவு வைப்பவர்கள் வாழ்வில் துன்பமே படமாட்டார்கள். அவர்களுக்கு ஐஸ்வர்யம் தானாக தேடி வரும். ஸ்ரவணம் கீர்த்தனம் சாம்பசிவையோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். இதை மன உறுதியுடன் ஸ்மரணை செய்தால் 7 வழிகளில் சிவனை மானசீக பூஜை செய்த பலன் கிடைக்கும். அடுத்து விஷ்ணுவை 7 வழிகளில் மானசீக பூஜை செய்த பலன் கிடைக்க ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். அடுத்து அச்சுதாச்சுத ஹரே பரமாத்மன் ராமகிருஷ்ண புருஷோத்தம விஷ்ணு வாசுதேவ பகவன் அனிருத்த ஸ்ரீபதே சமய துக்கமசேஷம். அடுத்து யமனை தடுத்து நிறுத்த அதிபீஷண கடுபாஷண யமகிங்கர கதலி கிருததாடன மரணாகம சமயே உமயாசக மமசேதசி யமசாசன நிவசன் சிவசங்கர சிவசங்கர ஹரமே ஹர துரிதம். இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு யமன் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. நம்பிக்கையோடு ராம 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 சொல்லிகிட்டே இருங்க. அடுத்தாப்புல கோவிந்தா நாராயணா கோவிந்தா நாராயணா யமகண்ட நேரத்தில் சொன்னீங்கன்னா யமன் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. அடுத்ததாக கிரகங்களினால் துன்பம் ஏற்படாமல் இருக்க
கோணஸ்த பிங்களோ பப்ருகிருஷ்ணோ ரௌத்ராந்தகோ யம சௌரி சனேஸ்வரோ மந்த பிப்பலா தேன சம்சுத ஏதானி தச நாமானி பிராதருத்தாய் எப்படேத் சௌரி சனேஸ்வர கிருதா பீடான கதாஷித் பவிஷ்யதி. சனி பகவானால் துன்பம் எதுவும் ஏற்படாது. நீங்கள் பெருமாளை நல்ல முறையில் வழிபட்டாலே சனி பகவானால் உங்களுக்கு துன்பங்கள் எதுவும் ஏற்படாது. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் ஷாயாம் வார்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். அடுத்து கேது அஷ்டகம் ராகு அஷ்டகம் என்று தேடினீர்களானால் உங்களுக்கு யூடியூபில் கிடைக்கும். அந்த கேது அஷ்டகம், கேது கொடுப்பான் ராகு கெடுப்பான். பிள்ளையாரை வழிபடுபவர்கள் முதலாக குல தெய்வத்தையும் அதன் பிறகு கேதுவையும் பிள்ளையாரையும் அதன் பிறகு கேதுவையும் வழிபட்டால் பிள்ளையார் கேது கிரகத்தின் மூலமாக நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்து சிலருக்கு